அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. அவனு சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமே. அவர் அதின் காலத்திலே நேர்த்தியாய் எப்படி செஞ்சு வச்சிருக்காராம்? செம்மையா செஞ்சு வச்சிருக்கிறார். நமக்காய் வைத்திருக்கிற நன்மைகள் 1000 உண்டு. அல்லேலூயா. அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ஏசாயா 51 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 51 அதிகாரம் முதல் வசனம். எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. இந்த 51 அதிகாரம் பாபிலோனில் சிறை பிடித்திருக்கும் போது, பாபிலோன்ல இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் போன போது கர்த்தர் அவர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசினார். என்ன பேசுறாரு? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு என்ன செய்ய? செவி கொடுங்கள். எனக்கு என்ன செய்ய? செவி கொடுங்கள். ஆண்டவரை நாம் தேடுகிறோம், ஆண்டவரை நாம் உயர்த்துகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆமே. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எனக்கு செவி கொடு. நீதிமொழிகளை வாசிக்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நோக்கி பார்க்கிறாய், என்னை ஆராதிக்கிறாய், ஆனா எனக்கு நீ என்ன செய்ய? செவி கொடு. இந்த செவி கொடுத்தனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட குழியையும் நோக்கி பார். ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. இதோட அர்த்தம், நாம் எந்த இடத்தில் இருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்தோம் என்று நாம் அதை நோக்கி பார்க்க வேண்டும். பாவத்திலையும் சில கட்டுகளையும் சில வியாதிகளையும் பல நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருந்த நம்மளை, பல உபத்திரங்களாலும் இருந்த நம்மளை நீங்கள் அதை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்தது உங்களுடைய நிலைமை? ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதனால எனக்கு நீங்க செவி கொடுங்க. ஆமென். பொதுமொழி பெயர்ப்புல இந்த வசனம் அழகாக போடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வசனத்தை, விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டு இருப்பீர்களோ, எந்த குழியினின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்கி பாருங்கள். அப்ப ஆண்டவர் இங்க இருக்கிற இந்த சேர்ல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரித்து எடுத்து இந்த இடத்துல உங்களை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாரம்பரியத்தில் இருந்த நம்மளை கர்த்தர் பிரித்து செதுக்கி நம்மளை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். தற்கொலைக்கு போன நம்மளை கர்த்தர் பிரித்து நம்மளை செதுக்கி இந்த இடத்துல முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தில் இருந்த நம்மளை கர்த்தர் பிரித்து செதுக்கி நம்மளை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரே கண்மலையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சிறுகற்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. எபேசியர் 2:11, எபேசியர் 2:11-12 ஆனபடினாலே எப்படியா முன்னமே
நீங்கள் மாம்சத்தின்படி எப்படி இருந்தோம்? புறஜாதியாராக இருந்தோம். ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம். ஆண்டவரை தெரியாதவர்களாக இருந்தோம். அடுத்து கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். காணியாச்சு வாக்கு தத்தத்துக்கு நம்ம உடன்படிக்கைக்கு அந்நியரா இருந்தோம். அப்புறம் நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் தேவனை தெரியாதவர்களாக இருந்தோம். ஒருவேளை பாரம்பரியமா கிறிஸ்தவர்களா இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்து தெரிந்தெடுத்து நம்மளை உபத்திரவ குகையிலிருந்து எடுத்து நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. செப்பேனியால 2ஆம் அதிகாரம் செப்பேனியா 2:3 வசனத்துல பார்த்தோம்னா, தேசத்தில் உள்ள செப்பேனியா 2:3 தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறுமையானவர்களே என்னுடைய நியாயத்தை தேடுங்கள், என்னுடைய நியாயத்தை கவனித்து பாருங்கள். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு நீதியை தேடுங்க. அடுத்து சொல்றாரு மனத்தாழ்மையை தேடுங்க. ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து மிக சமீபமாக அவர் வரப்போகிறார். மிக மிக அவர் விரைவில் வரப்போகிறார். அந்த கோபத்தின் நாட்களிலே நாம் மறைக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது மனத்தாழ்மையை தேடுங்க, எனக்கு செவி கொடுங்க, என்னுடைய நியாய பிரமாணத்தின் படி நடங்க, என்னுடைய நீதியை நடப்பீங்க, என்னுடைய நீதியை தேடுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி வரும். சங்கீதம் 2 பாருங்க எத்தனாவது வசனம்? பரிசுத்த முத்தத்துடனே லாஸ்ட் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் அவருடைய கோபம் பற்றி எரிய, கொஞ்ச காலம்தான். ஆமென். இது கிருபையின் காலம்தான், நம்மளை ஆசீர்வதிக்கிற காலம்தான், கர்த்தர் நம்மளை நினைக்கிற காலம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவரை நீங்க என்ன செய்ய? பற்றி கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. அப்பதான் யாரா? நம்ம பாக்கியவான்கள். கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே மலைகளும் குன்றுகளும் பூமியும் வெந்து போகும். மலைகளை நோக்கி என் மேல விழுன்னு சொல்லுவாங்களாம் வசனம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு இந்த கால நேரத்துல என்னை தேடுங்கள், எனக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேயா 51:2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியாகமம் 12:1-2 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நான் உன்னை பெரிய உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை பூமி வம்சமெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அப்புறம் பாவம் செய்வாங்க, ஆண்டவர் தப்புவிப்பார். மறுபடியும் பாவம் செய்வாங்க,
ஆண்டவர் அப்புறம் ஒரு நியாயாதிபதி எழுப்பார். இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தார், மொத்தமா பாபிலோன் சிதைக்கியா பிடிச்சிட்டு எல்லாத்தையும் நினைச்சுட்டான், தூக்கிட்டு போயிட்டான். எரேமியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏசே எரேமியா காலத்துலலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் தீர்க்க தரிசனம். அவன் சின்ன நாடு தான், அவன் எங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்து கொண்டு இருந்தார்கள். ஆனா அந்த சின்ன நாடு கரெக்டா உள்ளக்க வந்து என்ன செஞ்சான், இஸ்ரவேல் அனைத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் தேவ ஆலயங்கள் உள்ள பனிமுட்டுகள் எல்லாம் பண்ணு. அதை நீங்க தானியல்ல பார்க்கலாம். எரேமியா சொல்லிக்கிட்டு இருந்தார், கேட்கவே இல்லை. அப்ப சிறைப்பட்டு இருக்கிற காலங்கள்ல ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, என்ன நோக்கி பாரு, எனக்கு செவி கொடு. அல்லேலூயா. நாம் சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறோம், துக்கமா இருக்கும்போது அவரை கவனிக்கிறோமா? உங்களையும் என்னையும் வா அப்படின்னு என்று அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கவலையை விட்டு வெளியே வா, உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வா. ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்கிறது. எதற்கு? சுவிசேஷம் சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு அழைப்பை கொடுத்தா, அவனை இல்லை நான் வரமாட்டேன், என் தேசத்தை விட மாட்டேன், என் இனத்தாரை விட மாட்டேன், என் குடும்பத்தை விட மாட்டேன், என் சூழ்நிலை இதான் சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு விடல, அப்படி விட்டு விடல. சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்தார்? ஆபிரகாமை அழைத்த போது வந்தார். அங்க ஈசாக்கை பலி கொடுக்கும் போதும், ஈசாக்க உன் ஏக சுதன் ஏன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அப்பையும் கொடுக்க ரெடியா இருந்தா. அப்பொழுதுதான் பூமி வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தர் உங்களை கற்பத்தில் உருவாகும் முன்னே, எப்படியா? கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் கர்த்தருக்குள் இருக்கிறவங்க. ஆமென். ஐயா மட்டும்தான் ஆமென் சொல்றாரு விசுவாசமா. போன வாரம் தான் விசுவாசம் பத்தி சொன்னோம். சொல்லுங்க, ஆமென் சொல்லணும், ஆமென் சொல்லணும். நீங்களாம் யாரு? கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தரால் தெரிந்திருக்கப்பட்ட ஜனமே. உமக்கு ஒப்பான ஜனம் யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ எனக்குரியவன். உன்னத பாட்டில் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அப்படியே தன்னை ரொம்ப தன்னுடைய மனவாட்டிய விட்டு கொடுக்கவே மாட்டார். இவள் எனக்குரியவள். அந்த அம்மா விட்டு கொடுக்காது. அது ஒரு இதுக்காக எழுதப்பட்டிருக்கு. சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை தான் அந்த உன்னத பாட்டில் பார்க்கிறோம். உன் நேசர் எதினால் விசேஷித்தவன். நீ எல்லாம் கேட்கிறேன், உலகத்தில் உள்ளவங்க அந்த அம்மா பார்த்து, அந்த அம்மா சாட்சி வல்லமுள்ள தேவன், கர்த்தர் நல்லவர். ஏசாயா 49:1 வாசிக்கிறோம். ஏசாயா 49:1, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. எப்பவே உங்களை பிரஸ்தாபப்படுத்திட்டாரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாயின் கர்ப்பத்துல. எப்பவே உங்களை தெரிஞ்செடுத்துட்டாரு? தாயின் கர்ப்பத்துல. எப்பவே உங்களை ஆசீர்வதிச்சாரு? தாயின் கர்ப்பத்தில். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே அழிய வேண்டிய நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக நின்று சாட்சியாக நிற்கிறேன். அல்லேலூயா. கர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை எடுத்தார். ஒன்னும் வசனம் டீப்பா போனோம்னா, உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் உங்களுக்காய் அடிபட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதுக்கு முன் அடையாளமாக ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அப்ப அழைத்தார். எப்பொழுது அழைத்தார்? கர்ப்பத்தில் இருந்து உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எனக்கு அழைப்பு இல்லை, எனக்கு கர்த்தர் தெரிந்தெடுக்கல, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? விசேஷித்தவர்கள். மத்தேயுல வாசிக்கிறோம்ல, நீங்கள் இவைகள் எல்லாத்தையும் காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். ஏசாயா
29, 22 வாசிக்கிறோம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு என்ன ஆவதில்லை, வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று செத்து போன சூழ்நிலையில இருக்கலாம், செத்து போன முகமாக இருக்கலாம், செத்து போன ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம், செத்து போன ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஏசாயாவுல 29, 22 வாசிக்கிறோம், இனி உன் முகம் செத்து போவதில்லை. அல்லேலூயா. இனி உன்னுடைய பிசினஸ் செத்து போவதில்லை. அல்லேலூயா. இனி உன்னுடைய பொருளாதாரம் செத்து போவதில்லை. அல்லேலூயா. செத்து போவதெல்லாம் என்ன, வளர்ச்சியில் அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் முகம் செத்து போவதில்லை, நீங்க வெட்கம் அடைவதில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுத்தால். அடுத்து என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கார். உங்களை அழைத்ததினால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல சொல்ல முடியுமா? உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்க முகம் வெட்கப்படாதே, உங்க முகம் செத்து போவதில்லை. அல்லேலூயா. அப்ப உங்க முகம் பிரகாசம் அடையும். ஆமென். எப்படியா? உங்க முகம் பிரகாசம் அடையும். ஆபிரகாம் அழைத்தார், உங்களையும் அழைத்திருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை ஒருவனாக இருக்கையில் அவன் ஒருத்தன் தான், ஆனா அவனை ஆசீர்வதித்து இன்னைக்கு பெரிய தேசமாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவனை பெருக பண்ணினேன். அப்ப பெருக்கம் ஒண்ணு தெரியுமா? ஆபிரகாம் அழைத்ததே எதற்கு தெரியுமா? ஆசீர்வதிக்கத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் அழைத்ததே எதுக்கு தெரியுமா? ஆசீர்வதிக்கத்தான். ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சி அவர் வந்தனால ஆசீர்வதிக்கிறார். அவனை அழைச்சதே ஆசீர்வாதத்தோட தான் அழைச்சார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனத்துல வாசித்தோம், ஆதியாகமத்துல, அவன் ஒரு தேசத்தை என்னத்தை விட்டுட்டு வா, நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், பூமி சொல்ல உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். 2வது அப்புறம் தான் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிட்டாரு, நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க போறேன் பாப்பா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவராக தான் சொல்றாரு, நான் உன்னை அழைத்தது உன்னை கைவிடுவதற்கு அல்ல. ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை அழைத்தது, உன்னை தெரிந்தெடுத்தது எதற்காக? உன்னுடைய முகம் செத்து போவதற்காக அல்ல, உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவதற்காக அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னுடைய முகம் பிரகாசம் அடைவதற்காக. இதற்காகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அதனால்தான் ஆபிரகாமை நோக்கிப்பார், கண்மலையை நோக்கிப்பார், வெட்டப்பட்ட குழியை நோக்கிப்பார். எந்த குழியில இருந்தோம்? பாதாள குழியில இருந்தோம். அந்த குழியை நோக்கிப்பார். உன்னை அங்கிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். சேற்று குழியிலே கிடந்தோம், சகதியிலே கிடந்தோம், அதை நோக்கிப்பார். கர்த்தர் உன்னை தூக்கி இந்த இடத்துல நிலைநாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிப்போம். அழைக்கிறார். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தாலே ஆசீர்வதித்து உங்களை அழைக்கிறார். அடுத்து வாசிங்க. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை ஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். விசுவாசமா நமக்குள்ள வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார். சொல்லுங்க. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலை செய்து வனாந்திரத்தை ஏதோனை போலவும் அதன் அவந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் எனக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து என்ன செய்தாராம்? பெருக பண்ணிட்டு உங்களுக்கு கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், உங்களுக்கு ஆறுதல் செய்வார். பாருங்க, பாழான ஸ்தலங்களை எல்லாம்
பாழாய் போய் கிடக்கிறதா? இன்னைக்கு தேசம் பாழாய் போய் கிடக்கிறது. பல குடும்பங்கள் பாழாய் போய் கிடக்கிறது. மனதிலே நாம் பாழாய் போய் இருக்கிறோம். ஆனா அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் தேர்தல் அடைய செய்து அதில் வனாந்திரத்தை ஏதேன போல அவாந்திரங்களே கர்த்தரின் தோட்டத்தை போல உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தரின் தோட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தரின் தோட்டம் எது? இந்த பூமியில ஒரு அடையாளமாக வச்சார். என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம். மகிழ்ச்சி இருந்தது. ஆமாவா இல்லையா? இந்த பாவம்லாம் அவருக்கு முன்னாடி, இந்த பழமெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுங்க. மகிழ்ச்சி இருந்ததா? இருந்தது. துதியின் சத்தம் இருந்ததா? இருந்தது. கீத சத்தம் இருந்ததா? இருந்தது. பாடல் இருந்ததா? இருந்தது. வேர்வை சிந்தி உழைச்சாரா? இல்ல. பசி இருந்ததா? இருந்துச்சு. ஆனா எடுத்தோடனே நல்லா சாப்பிட்டாங்க. ஏதேன் தோட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டமா இருந்தது. பாழாய் கிடந்த அந்த தோட்டத்தை அது எப்படி மாறிடுச்சு? ஆசீர்வாதமா இருந்துச்சு. மறுபடியும் அதே நாய் போச்சு. யார் வந்தனால பாழாகி போச்சு? பாழாகி போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அதை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட தோட்டமா இருந்தீங்க, இப்ப பாழடைந்து இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் இனி என்ன சொல்றாரு? ஏதேன் தோட்டம் இருக்கட்டும், நான் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப பரலோக தோட்டம். ஆமென். பரலோக தோட்டம் என்ன தோட்டம்? ஜெப தோட்டம். பரலோக தோட்டம் என்ன தோட்டம்? துதிக்கிற தோட்டம். பரலோக தோட்டம் என்ன தோட்டம்? ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். அது நம்ம வீடு அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? கீத சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், துதியின் சத்தம், ஒரே சந்தோஷம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் அதில் உண்டாஇருக்கணும் நம்புறீங்க? ஆமென். சத்தம் உண்டாகும். வெறும் சத்தம் உண்டாக கூடாது. ஊருன்ட்டு கீத சத்தம் உண்டாயிருக்கும் உங்க வீடுகள்ல. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டிலே சந்தோஷ சத்தம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், துதியின் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். மறுபடியும் ஆண்டவர் விடல. 4ஆம் வசனத்தை சொல்றாரு. வாசிங்க. ஓகே, 3ஆம் வசனத்துல ஒரு லிங்க் வசனத்தை வாசிக்க மட்டும். எரேமியா 31:12-14. எரேமியா 31:12-14 அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பிரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள் அவருடைய ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர் பாய்ச்சலா இருக்குமா? இனி அவர்கள் தயந்து போவதில்லை. அப்பொழுது மகிழ்வார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆசாரிகளின் ஆத்துமாவை கொடுமையினால் குறிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். அல்லேலூயா. வசனத்தை டெய்லி காலையில இருந்துச்சு அறிக்கைப்படுங்க. எரேமியா 31:12-14. எரேமியா 31:12-14. ஆண்டவர் சொல்றாரு, என்ன உண்டாயிருக்குமா? என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், ஆறுதல் அடைய செய்வேன், பூரிப்பாக்குவேன். எப்படி? ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர்கள் துக்கம் சந்தோஷமா மாற்றி ஆண்டவர் அவர்களை தேற்றுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம், இப்ப வாசித்த வசனம் வாசிப்போம். 4ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போம். எனக்கு செவி கொடுங்க, என் வாக்கை கவனிங்க. மறுபடியும் ஆண்டவர் விடல, ஆசீர்வதிப்பேன், செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். பாருங்க,
ஆண்டவர் கூட பல ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா தேவனிடம் இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய மனதில் இருந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம், ஏசாயால 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் 4 வாசிங்க. தேவனுடைய மனதில் இருந்த இயக்கம். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். உங்கள் நாவிலே என்ன வெளிப்படணும்? வேதமும். உங்களுடைய உள்ளத்திலே ஆத்துமாவிலே கர்த்தரின் வசனம் வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? வசனம், வார்த்தை, வார்த்தை, வசனம், வேதாகமம், நியாயப்பிரமாணம், நியாயம். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். ஆசீர்வதிப்பார், நம்மளை நடத்துவார், அற்புதமா அதிசயமா நடத்துவார், நம்மளை பெருக செய்வார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருந்து என்ன வெளிப்படணும்? வேதம் வெளிப்படணும். உடனே என்ன வெளிப்படணும்? வேதம் வெளிப்படணும். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறார். மீகா 4:2, மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். பார்த்தீங்களா எவ்வளவு லிங்கா ஆண்டவர் ஜோடியா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு போதிப்பாரு. எதை வச்சு போதிப்பாரு? வசனத்தை வச்சுதான் போதிப்பார். கடைசி நாட்களிலே, கடைசி நாட்களிலே, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடி முடிவிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஆலயம் உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பர்வதம் இங்கே ஸ்தாபிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனத்தாரும் இங்கே ஓடி வருவார்கள். இங்கே கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து நம்மளை போதித்து நடத்துவார். அல்லேலூயா.